ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸில் 2 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான டுட்டோரியலாக இருக்க போது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இதில் வேம் சர்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேம் சர்வர்னால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம டேட்டாபேஸ்லாம் லெஃப்ட் சைடில் இங்கே காமிக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இங்கே காமிக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேட்டாபேஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டேபிள்ஸ்லையும் நம்ம ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம். அதாவது ஃபீல்ட்ஸ் ஓகேவா? நம்ம போத் எஸ்கியூஎல் கொரியாவும் போடலாம். இல்லை நம்ம ஸ்ட்ரக்சர் வழியாகவும் நம்ம வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக இருக்கணும்னுக்கோசரம் நியூ அப்படின்னு இங்கே காமிக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூ டேபிள் கிரியேட் ஆகும். இங்கே நியூ கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் விண்டோவில் டேபிள் நேம் கேட்குதா? ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ்ன்ற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் இத்தனை டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 2 டேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்கியூஎல் கொரி மூலியமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஈஸியான மெத்தடே கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே நியூ கொடுத்தேன்னா இங்கே வந்துட்டு டேபிள் நேம் காமிக்கும். நான் டேபிள் நேம் வந்துட்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஸ்டேட்டஸ் ஐடி போட்டுக்கிறேன், அந்த ஸ்டேட்டஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே காலம். டைப் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் இன்ட்லேயே கொடுத்துக்கிறேன். இது பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ண போகிறேன். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு காமிக்குது. இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீ. இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பிரைமரி கீன்னு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். ஸ்டேட்டஸ் நேம் பார்த்தீங்கன்னா நான் வேர் கேர் சூஸ் பண்ணிக்கிறேன். வேர் கேரில் எனக்கு சைஸ் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு 50 கொடுத்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் சைஸ் கொடுக்கணும்னு நெசசரி இல்லை. ஓகே, நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதோட ஸ்ட்ரக்சர் அதே ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் ஐடி வந்துட்டு பிரைமரி கீ, ஸ்டேட்டஸ் நேம் வந்துட்டு வேர் கேரில் 50 லென்த்து. ஓகேவா? இதில் வந்து நம்ம லென்த் கொடுக்கணும்னு நெசசிட்டி இல்லை. இப்போ இன்னொரு டேபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஹிஸ்ட்ரி. ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணேன். இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸோட ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட காலம்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ காலம்ஸ் ஃபில் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி ஐடி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹிஸ்ட்ரி ஐடிக்கு நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஐடி. ஆர்டர் ஐடிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் ஸ்டேட்டஸ் ஐடி கொடுத்துக்கிறேன். இங்கே ஸ்டேட்டஸ் சேஞ்ச் டேட். ஆர்டர் ஐடி பார்த்தீங்கன்னா மூணுமே இன்ட்லேயே இருக்கட்டும், ஏன்னா ஐடி அப்படின்றதுனால. ஸோ டேட்டுக்கு மட்டும் நான் வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். ஸோ டைம் ஸ்டாம்ப் இங்கே டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துக்கிறேன். அந்த டிஃபால்ட் வேல்யூ கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் இந்த டேபிளுக்கு பிரைமரி கீ செட் பண்ணனால நான் இங்கே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இருக்கா? ஸோ இந்த டேபிள் இந்த பாக்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணால் போதும். இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிரைமரி கீ செட் ஆகிடும். அண்ட் இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கா? இதில் வந்துட்டு லைட்டாக பிளாக் ஃபேட் இருக்கா? அந்த டேபிள் தான் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபாரின் கீ வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம். இப்போ நான் இந்த ரெண்டுமே ஃபாரின் கீ மாற்றணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரக்சர்லேயே நான் வந்துட்டு மாற்றுறேன். ஸோ இங்கே மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நான் ஆர்டர் ஐடிக்கு நான் வந்துட்டு இண்டெக்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ மோர் அப்படின்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இண்டெக்ஸ்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஃபாரின் கீ மாதிரி வரும். இது ஜஸ்ட் இண்டெக்ஸ், நம்ம இன்னும் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண கிடையாது. அண்ட் ஸ்டேட்டஸ் ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதுவும் நான் மாற்ற போகிறேன். மறுபடியும் அதை மோர் கிளிக் பண்ணி இண்டெக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு என்னோட டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ நான் டிசைனர் வியூ போகிறேன். உங்களோட டேட்டாபேஸ் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த மெனு காமிக்கும். இந்த மெனு உள்ளே போய்க்கோங்க. இந்த மெனு உள்ளே போனதுக்கப்புறம் இத்தனை இப்படி காமிக்கும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க்னு சொல்லலாம். இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா டேபிள்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நீங்கள் தான் கரெக்டாக பண்ணணும். இது வந்துட்டு உங்களோட ஸ்கில் பொறுத்து தான். இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண 2 டேபிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 டேபிள்ஸ்க்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு மெனு காமிக்குதா? ஸோ இந்த மெனு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் கொண்டு போனீங்கனாலே அதே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இங்கே கிரியேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெஃபரன்ஸ் கீ அப்படின்னு வந்துட்டு இந்த கர்சரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி கீ சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆர்டர் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஸ்டேட்டஸ் ஐடி நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்டேட்டஸ் ஐடி, ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டேட்டஸ் ஐடி, அதாவது நம்ம ரெண்டாவதாக கிரியேட் பண்ண டேபிள். ஸோ இங்கே மறுபடியும் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதோட
நம்ம டெலீட் பண்ணும்போது எந்த ஆக்ஷன் நடக்கணும் அண்ட் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்து நோ ஆக்ஷனுமே நான் ரெண்டுக்குமே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஆகும். ஸோ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் ஹேஸ் பீன் ஆடட் அப்படின்னு காமிக்குது. அப்போ ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ஐடிக்கும் இங்கே இருக்கிற ஸ்டேட்டஸ் ஐடிக்கும் ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இதுக்கு வேணால் கிரியேட் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஆர்டர் ஐடி கொண்டு வந்து நம்ம இங்கேயும் மாற்றலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி நான் சொல்கிறேன். இங்கே மறுபடியும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்து கொண்டு போனீங்கனாலே வந்துடும். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாரின் கீ வந்துட்டு நான் இது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ரெண்டுக்குமே இன்னும் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த ஸ்டேட்டஸ் ஐடிக்கும் ஆர்டர் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஸ்டேட்டஸ் ஐடிக்கும் ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்கிற ஆர்டர் ஐடியும் ஆர்டர் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆர்டர் ஐடியும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இதுவும் நான் பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக டிசைனர் வியூவில் அது வேம் சர்வரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.